எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா? என்னை யாருமே இன்ன வரைக்கும் இந்த மாதிரி ஒரு வார்த்தை கூட பேசினது இல்லை தெரியுமா? அந்த லேடிக்கு எவ்வளோ திமிரு இருக்கும். என்ன பார்த்தா அந்த வார்த்தையை பேசி பிடிச்சி இந்நேரத்துக்கு எங்கள் அப்பாவோ எங்கள் அண்ணனோ இந்த வார்த்தையெல்லாம் பேசும்போது கேட்டிருந்தாங்க. அவ்வளோதான், அந்த அம்மா உண்டெல்லாம் நாக்கிருப்பாங்க. எதுக்கு அதையே பேசிட்டு இருக்க? உனக்கு என்னப்பா, அந்த இடத்துல நின்று பார்த்துருந்தா தெரியும் என் நிலைமையில நின்று எப்படி திரும்ப அந்த அம்மா பேசினுச்சு. அதுலயும் அவங்க கூட இன்னொருத்தி இருந்தா பாரு, அவ சரியான குசல முட்டி போல இருக்குது. அப்படியே ஏத்தி விட்டுக்கிட்டு இருக்காடி. எனக்கு வந்த ஆத்திரத்துக்கு ரெண்டு பத்தி சப்புன்னு அரைஞ்சிருப்பேன். என்ன பண்ணி தொலைறது ஆபீஸ். இப்ப மட்டும் அந்த அம்மா என் கையில கட்டச்சதுன்னு வையே, என்ன பேசின பேச்சுக்கு அப்படி சப்புன்னு கண்ணத்தை பழுக்க வச்சிருப்பேன். வித்யா, அந்த அவங்க வராங்கடி. எங்கடி? உன் பின்னாடி. ஐயோ, இது என்னடா பெருந்தலைவலியா இருக்கு. ஏய், அந்த அம்மா வந்து கேட்டா நான் ஓடிட்டேன்னு இந்த ஊர்ல இல்லைன்னு சொல்லுடி. நீ இது கோத்து விட்டுறாத, அப்புறம் என்னை வச்சு செஞ்சிரும். இப்பதான் அவங்கள அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன்னா, இப்ப அவங்க வந்துட்டாங்கன்னு என்ன வேகமா ஓட்டமா ஓடுறா. ஏய் வித்து, அவங்க இல்லன்னு சும்மா சொன்னேன்டி. போடி, சும்மா விளையாடாதடி. ப்ராமிஸா அந்த அம்மா இல்ல, வா. நான் வரமாட்டேன். நீ கோத்து விட்டு வேடிக்கை பார்க்க வைப்ப. ஆபீஸ்லயும் அத்தனை பேர் முன்னாடி மான மரியாதையே போச்சு, இதுல இங்க வேறையா? ஓடிரு. ப்ராமிஸ் டி, அவங்க இல்ல, வா. நான் வரலப்பா. லூசு, என் மேல ப்ராமிஸ் டி, அவங்க இல்ல, வா. சத்தியமா இல்லதானே? எருமை மாடே, உன் மேல சத்தியமா இல்ல, வா. உன் மேல சத்தியம்? ஐயோ, என் மேல சத்தியமா இல்ல, வா. டி, அவங்கள அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன்னு இப்ப அவங்க வந்துட்டாங்கன்னு விட்டா ஓட்டான்னு ஓடுறேன். உனக்கு என்னப்பா, அந்த இடத்துல நின்று திட்டு வாங்கியிருந்தா தெரியும். ஐயோ, சத்தியமா சொல்றேன்டி, அரவிந்துக்கு எப்படிதான் இப்படி ஒரு அம்மானு என்னால சத்தியமா நினைச்சு கூட பார்க்க முடியல. அரவிந்துக்கும் அவங்க அம்மாவுக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது தெரியுமா? அரவிந்த் எவ்வளோ சாஃப்ட், எவ்வளோ கூலா, நம்ம என்ன சொன்னாலும் கேட்டுக்குவான், அமைதியா இருப்பான். ஆனா அவங்க அம்மா இருக்கே, அப்பாடி அப்பா, வாயா அது காவாயி, அதுக்குள்ள விழுந்தா எந்திரிக்கவே முடியாது போல இருக்கு. இருந்தாலும் ரொம்ப அவங்கள பேசாதடி, பாவம்டி. அதுவாடி பாவம், ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம அத்தனை பேர் முன்னாடி அப்படி அசிங்கப்படுத்துது, அது பாவமா? உங்க பையனை நான் என்ன சொல்லிட்டேன்? ஹேண்ட்ஸம்னு சொன்னேன், டார்லிங்னு சொன்னேன். இது ஒரு தப்பா? நம்ம ஆஃபீஸில் எத்தனையோ பசங்க இருக்காங்க, அவங்க எல்லாத்தையுமே நான் அப்படிதான் சொல்லுவேன், ஹேண்ட்ஸம், செல்லக்குட்டி, அப்படி இப்படின்னு. இதில் என்னடி இருக்குது? அந்த அம்மா அப்படி எகிரிக்கிட்டு வருது. ஒரே ஒரு விஷயம் சொல்றடி, ஒரு வார்த்தை சொன்னதுக்கு என்னை இந்த அளவுக்கு வம்புக்கிட்டு வருதே, வரைஞ்சு கட்டிக்கிட்டு. இதுவே அவங்க வீட்டுக்கு ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி வந்துச்சுன்னா அந்த பொண்ணு நிலைமை என்ன ஆகும்? அம்மாடியம்மா, என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. எப்படியோ அரவிந்தெல்லாம் நான் விரும்பலப்பா. விரும்பியும் அவனை கல்யாணம் பண்ணி அவங்க வீட்டில் போய் குப்பை கொட்ட என்னால் முடியாது. அப்படி எதுவும் இருந்துச்சுன்னா அவங்க அம்மாவை அடிச்சே பற்றி விட்டுருவேன். அப்பெல்லாம் சொல்லாதடி. பாத்தியா, ஆபீஸ்ல இரு, இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் வெளியே போவோம்னு சொன்னா எங்க வந்து நின்றுட்டு இருக்கா பாரு. நான் ஆபீஸ் முழுக்க தேடி அலைஞ்சு தெரிஞ்சுட்டு வாட்ச்மேன்ட்ட கேட்டு வரேன், போனே எடுக்கல என்னத்துக்கும். ஏய், இப்படிதான் வந்து வண்டியை விடுவியா? கொஞ்ச நேரத்துல எனக்கு உயிர் இல்ல தெரியுமா? அப்படியா? சரிங்க மேடம், சரிங்க. என்ன வித்து டார்லிங், என்ன பண்றீங்க? ஆளை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி இருக்கீங்க. ஐயோ சாமி, உங்ககிட்ட வாயை கொடுத்துட்டு உங்க அம்மா கிட்ட வாங்கி கட்ட முடியுமா? ஏய், கம்முனு இரு, அதை பத்தி பேசாத. என்னது, எங்க அம்மா கிட்ட வாங்கி கட்ட முடியுமா? என்ன சொல்ற? நாளைக்கு வரும்போது ஒரு கடிவாளம் குதிரைக்கு போடுவாங்கல்ல, அந்த மாதிரி போட்டுட்டு வந்துரு. அது கூட தப்பு. தலையிலேருந்து கால் வரைக்கும் எதுவுமே தெரியாத அளவுக்கு மொத்தமாக முக்காடு போட்டுட்டு வந்துரு. அப்பதான் எந்த பொண்ணும் உன்னை பார்க்கவும் மாட்டாங்க, கண்ணும் வைக்க மாட்டாங்க. வித்து ரொம்ப ஓட்டுற பத்தியா? உங்ககிட்ட ஆசையா பேசுனா. அம்மா, உனக்கு ஒரு கும்பிடு, உங்க ஆத்தாளுக்கு ஒரு கும்பிடு. என்ன ஆளை விட்டுரு. ஏற்கனவே உங்க அம்மா கிட்ட வாங்கி கட்டினது பத்தல, இதுல நீ வேறையா? தயவு செஞ்சு போயிரு. என்ன வித்யா இப்படி பேசுற? எங்க அம்மான்ற? அம்மாவால நான் வந்து நூடுல்ஸ் ஆனதுதான் மிச்சம். ஆபீஸ்ல வச்சு மான மரியாதையே வாங்கிருச்சு. என்ன சொல்ற? தனோ, என்ன சொல்றா? அவ சொல்றதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காத, நீ முதல்ல கிளம்பு. அத்தனை பேர் முன்னாடி இவ திட்டு வாங்கி இருந்தா தெரிஞ்சிருக்கோம். வாங்கினது நான் தானே. வித்யா, என்னன்னு சொல்லு வித்யா. டே, எப்பயுமே உன்னை ஹேண்ட்ஸமு, டார்லிங்கு, செல்லக்குட்டி, அப்படி இப்படின்னு நான் ஸ்வீட் ஹார்ட்டுன்னு என்னென்னமோ பேசுவேன் தான். உங்கள் அம்மானு எனக்கு தெரியலடா. அவங்க முன்னாடி அப்படி பேசிவிட்டேன். இன்றைக்கி உங்கள் அம்மாவும் ஆஃபீஸ்க்கு ஒரு பொண்ணு வந்தாங்க. ரெண்டு பேரும் முன்னாடி அப்படி பேசுனதுக்கு என்கிட்ட எப்படி திரும்ப வளைஞ்சு கட்டிக்கிட்டு சண்டைக்கு வந்தாங்க. என்னடி, என் பையனுக்கு சொக்குப்பிடி போட்டு மயக்கி வச்சிருக்கியா? ஏதாவது பண்ணணுன்னா ஆஞ்சு போடுவேன், அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க.
சிச்சி 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 எனக்கு இந்த மாதிரிலாம் பேசுனதெல்லாம் பார்த்தாலே பிடிக்கவே பிடிக்காது. உங்கள் அம்மாவுக்கும் உனக்கும் ஏணி வச்சா கூட எட்டலை. என்னையவே இந்த கிளி கிழிக்கிறாங்களே, உன்னையெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வர பொண்ணோட நிலைமை என்ன ஆகுறது? தயவு செஞ்சு சொல்கிறேன், உங்கள் அம்மாவோடலாம் கல்யாணத்துக்கு அப்புறம் இருந்துடாத. அந்த பிள்ளையோட வாழ்க்கையே நரகமாக போயிடும். எங்கள் அம்மா ஆஃபீஸ் வந்தாங்களே தனலட்சுமி. அவ கிடக்குறான், நீ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ கம்முனு போ முதல்ல வீட்டுக்கு. அப்போ நான் இல்லாத போது எங்கள் அம்மா வந்திருக்காங்க, வித்யாவை திட்டியிருக்காங்க. ஆ திட்டுனாங்களா? கழுவி கழுவி ஊத்துனாங்கடா. உங்களுக்கு என்னதான் பண்றதுன்னு தெரியல. எதுக்கு ஆபீஸ்ல வந்து என் மான மரியாதையை வாங்குறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. வீட்டுல போய் வச்சுக்கிறேன் அவங்கள. டேய் அதெல்லாம் ஒன்றும் இல்லடா, நீ கம்முனு போ. அவங்களுக்கு என்னதான் பிரச்சனைன்னு தெரியல. அவங்க பேச்ச கேட்கலன்னா அவங்க இந்த அளவுக்கு கேவலப்படுத்துறாங்களா உங்கள? அரவிந்த் போவாதடா. டேய் ஏய் உனக்கு இப்ப சந்தோஷமாடி? எதுக்கு நீ இதெல்லாம் சொன்ன? நமக்குள்ளே மூடி மறைக்க தெரியாத உனக்கு? ஏய் என்னோட இடத்துல நின்று பாருடி. நீயும் ஒரு பொண்ணு தான். நாளைக்கு உன்னையவே இப்படி அவங்க திட்டினாங்கன்னா அப்போ புரியும் என் வலி வேதனை என்னன்னு. இவங்க இப்படி பேசுறது 4 பேர் முன்னாடி வச்சு பேசி அவங்க 4,40 ஆகும், 44,000 பேர் ஆகும். எல்லாத்துக்கும் சொன்னா யாராவது என்னை கல்யாணம் பண்ணிக்குவாங்களா? சும்மா விளையாட்டுக்கு ஒரு ஃபன் பண்ணுறோம் அப்படின்றதுக்காக அந்த பொண்ணு ஒழுக்கம் இல்லாத பொண்ணுன்றது அர்த்தம் கிடையாது தெரியுமா? என்றைக்குமே பாய்ஸை நான் ஒரு ஃப்ரெண்ட்லியாக தான் பார்த்துருக்கேனே தவிர அந்த மாதிரி தப்பான நோக்கத்தோடு அவங்ககிட்ட பேசினதில்லை, பழகுனதும் இல்லை. அப்படி தப்பே பண்ணாமல் என்னை பார்த்து அப்படி சொல்லும்போது எனக்கு வலிக்கும்டி. அந்த வலியை வேதனை எனக்கு தான் தெரியும். அவன் வீட்டில் போய் சண்டை போட போகிறான்டி. சண்டை போட்டால் போடட்டும். இப்படியாப்பட்ட அம்மா கிட்டலாம் சண்டை போடுறதா நல்லது. அதெல்லாம் மனுஷியா அது. வாய் மூடுறி. நீ முதல்ல வாய் மூடுறி. ஒரு பொண்ணுக்கே சப்போர்ட் பண்ணாமல் இருக்க பத்தியா? இனிமே என் மூஞ்சிலே முழிக்காத. ஏய் வித்யா வித்யா. ஓ ஆண்டவனே, இப்ப என்ன பண்றது? அம்மா அக்காவை கட்டிக்க போற மாப்பிள்ள செம்ம ஹேண்ட்ஸமா அழகா இருக்காருமா. கண்ணு வைக்காதடா, கம்மனு இருடா. அம்மா செம்ம அழகா இருக்காருமா, ஆப்பிள் பழம் மாதிரி. கம்மனு இரு லூசு பயல. பொண்ணு எப்பங்க வருவாங்க? வர டைம் தாங்க, வர சொன்னேன். ஆபீஸ்ல ஏதோ வேலை போல, அதான் கொஞ்சம் லேட் ஆகுது. நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க, இப்போ வந்துருவா. பத்ரகாளி பிள்ளைக்கு ஃபோன் பண்ணி நேரமா வர சொன்னேன்ல, சொல்லிட்டு தானே? சொல்லிட்டேங்க, வேலை முடிஞ்சோடனே இந்த பஸ்ல தானே வரணும், அதான் லேட் ஆயிடுச்சுன்னா இந்த வந்துடுறேன். எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. இதுக்கு தான் நான் சொன்னேன், ஒரு ஞாயிற்றுக்கிழமை வாக்க பொண்ணு பார்க்கறத வச்சுக்கலான்னு. நீங்க தான் வந்துட்டு நல்ல விஷயம்னு ஆரம்பிச்சிட்டோம், உடனே எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டீங்க. இல்லை, எங்கள் மாப்பிள்ளை பொண்ணோட ஃபோட்டோ கொடுத்தாரு. பொண்ணை எங்கள் குடும்பத்தில் எல்லாத்துக்குமே பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் ஜாதகத்தையும் 2 பேத்துக்கும் பொருத்தம் இருக்கான்னு பார்த்தேன். பொருத்தமும் நல்லா கூடி வந்திருக்கு. 2 பேத்துக்கு கல்யாணம் பண்ணால் நல்லா இருப்பாங்கன்னு சொன்னிச்சு. சரி, எதுக்கு நம்ம வந்துட்டு நாளை கடத்திக்கிட்டே இருக்கணும்? ஒன்றே செய் நன்றே செய், அதுவும் இன்றே செய்ய அப்படின்னு சொல்லி தான் சரி இன்னைக்கே பார்த்துடலான்னு வந்தோம். வர்ற நேரத்தில் என்ன ஆகி போச்சுன்னா, என் பங்காளி என் தம்பி பொண்ணு வயசுக்கு வந்துட்டா. சரி என்ன பண்ணுறது, நம்மளும் அங்கே போகணும், இங்கேயே வந்தாகணும். ஏன்னா இங்கே வந்து தடங்களாகி போச்சுன்னா பின்னாடி பிரச்சனை ஆகிடும். ஏன்னா முதல்ல பொண்ணு பார்க்கணுன்னு வரும்போதே தடங்களானா அது அப்புறம் தடங்களாகவே ஆகிடும்ட்டு தான் சரி வீட்டு அம்மாவை அங்கே அனுப்பிட்டு நாங்கள் 2 பேரும் இங்கே வந்தோம். சரிங்க, நாங்களே கேட்கணும்னு நினச்சேன், என்ன 2 பேர் மட்டும் வந்திருக்கீங்களேன்னு. சரி பொண்ணு பார்க்கறது பேசி முடிக்கிறது தானே, அதுக்கப்புறம் என்ன நிச்சயத்துக்கு எல்லாத்துக்குமே அடுத்தடுத்து வர வேண்டியது இருக்கும், பூ வைக்கிறதெல்லாம். அதனால சரி அப்போ வந்துக்கலாம், சரி நீங்கள் இப்போ போங்க அப்படின்னாங்க. ஏன்னா நாங்கள் 2 பேரும் வந்தாச்சு. சந்தோஷங்க. இந்த வீடு சொந்த வீடுங்களா வாடகை வீடுங்களா? இது வாடகை வீடு தாங்க. சொந்த வீடு கட்டுற அளவுக்கு நமக்கு ஒன்றும் அந்த அளவுக்கு வருமானம் இல்லைங்க. இப்போதான் கொஞ்சம் வீடு கட்டணும் வைக்கணும்னு சேர்த்துக்கிட்டு இருக்கோம். ஓ சரிங்க. அந்த மாப்பிள்ளைக்கு சொந்த வீடுலாங்க? நம்ம இருக்கிறது சொந்த வீடு தாங்க, அதெல்லாம் நமக்கு குறைவே கிடையாது. இது உங்க பையனுங்களா? ஆமாங்க, நமக்கு ஒரு புள்ள ஒரு பையன். பொண்ணதான் இப்ப நீங்க பார்க்க வந்திருக்கீங்க. பேர் வந்துட்டு தனலட்சுமி. இப்போ ஹெச்டி கம்பெனியில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா. மாசம் 25,000 சம்பளம். பையன் இப்பதான் கோகுல் கண்ணு. இவன் இப்பதான் வந்துட்டு இந்த பேங்க்ல தான் வேலைக்கு சேர்ந்திருக்கான், கலெக்ஷன் ஆபீசரா. இப்பதான் சேர்ந்திருக்கா. அப்படி போதான் இதுன்னு கிடைக்கும். மாசம் 15,000 ரூபாய் இப்ப வாங்குறாங்க. ஓ சரிங்க. இது என் பையன் அசோக்கு. 1,00,000 ரூபா இப்போ சம்பளம் வாங்கிட்டு இருக்கான். நம்ம வேலைக்கெல்லாம் போகலங்க. பையன் வந்துட்டு தலையெடுத்தோன்னே அப்பா அம்மா நீங்கள் 2 பேரும் கஷ்டப்படலாம் தேவையில்லை, வீட்டோட இருங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டான். அதனால நம்மளுக்கும் வந்துட்டு பிபி சுகர்னு எல்லா இதுவும் இருக்குங்க. எங்கேயும் போகிறதில்ல, வீட்டோட இருப்போம். பையன் சம்பாதிக்கிறதுனால நம்ம எங்கேயும் போகிறதில்ல. வாங்க, உங்களுக்காக தான் இம்புட்டு நேரம் காத்துக்கிட்டு இருந்தேன். பொண்ணை கட்டி கொடுத்தா கடமை முடிஞ்சுது, தலைவலி ஒளிஞ்சுதுன்னு நினச்சிட்டு இருந்துட்டீங்களோ? என்னங்க சம்மதி இப்படி பேசுறீங்க? அப்படின்னு இல்லைங்க, பொண்ணை கட்டி கொடுத்துட்டு அடிக்கடி வீட்டுக்கு வரக்கூடாது, போகக்கூடாது, ஏதோ நல்லது கெட்டதுக்கு வரலாம் போகலாம் அப்படிதாங்க. சரிங்க. கெட்டது நடந்தா வந்து தானே ஆகணும். என்னங்க ஏதோ பொடி வச்சு பேசுற மாதிரி இருக்கு. பொடி வச்சு பேசுறதுலாம் இல்லை, நம்மளும் ஃபேஸ் டு ஃபேஸ் தான் பேசுறது. எம்மாடி வாமா, வர வேண்டியவங்க வந்துட்டாங்க,
உன் முறையிலேயே வந்தவங்களை அழைச்சிரு. ஆத்தாடி, வராதவங்க வந்திருக்காங்க. ஏங்க வரதுக்கு முன்னாடியே வெளியே நிக்க வச்சு என்ன கூப்பிட மாட்டீங்களா? ஆரத்தி எடுத்து மாலை போட்டுல உள்ள அழைச்சிருப்பேன். இப்படி வர வச்சுட்டீங்களே. இருங்க இருங்க, போய் மாலையும் ஆரத்தியும் எடுத்துட்டு வந்துடுறேன். சம்மந்தி அடச்சி வாய மூடுமா. யாருக்கு யாரு சம்மந்தி? யாருக்கு யாரு சம்மந்தி? சந்தையில விலை போகாத கத்திரிக்காய எங்க தலையில நல்லா கட்டிட்டீங்கல்ல சம்மந்தி. அப்பயும் என் பொண்டாட்டி சொன்னான், என்னங்க கல்யாணத்துக்கு இன்னும் 2 நாள் இருக்கும்போதே புள்ளைய தாட்டி விடுறதுலயே கண்ணும் கருத்துமா இருக்காங்க, ஏதோ சரியில்லைன்னா அவ பேச்ச நான் தான் கேட்கல. ஆனா உங்க வண்டவாளத்தெல்லாம் தண்டவாளத்துல ஏத்துனதுக்கு அப்புறம் தான் என் பொண்டாட்டி சொன்னதே சரின்னு தோணுது. என்னங்க சொல்றீங்க? ஏன் உங்க புள்ள வாந்தி எடுத்தது தெரியாதா? உங்க வீட்டுக்கு வந்து ஏன் ஆஸ்பத்திரி எதுவும் கூட்டிட்டு போகலையா என்ன? ஏன் என் பையன் எதுவும் உங்கள்கிட்ட சொல்லலையா? இல்லை உங்க புள்ளதான் எதுவும் சொல்லலையா? எல்லாம் தெரிஞ்சியும் தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க பாத்தீங்களா? முழு பூசணிக்காய் சோத்துல என்ன? முழு பூசணிக்காய் இல்லம்மா, ஒரு அண்டாவே சோத்துக்குள்ள விட்டு ஒளிச்சு வச்சிருக்காங்க. ஏங்க இப்படியெல்லாம் பேசுறீங்க? மனசுக்கு கஷ்டமா இருக்கு. பொண்ணை கட்டி கொடுத்தா பெத்தவங்களை இப்படியா பேசுவீங்க வர வச்சு? ஐயோ இங்க பாத்துக்கோங்க. பொண்ணை கட்டி கொடுத்து மனசை கஷ்டப்படுத்துறமா. ஏமா உன் பொண்ணை கட்டி என் வீடே இப்படி நடு ரோட்டுக்கு வந்து சந்தி சிரிக்கிற அளவுக்கு ஆயிப்போச்சு. உங்களை கஷ்டப்படுத்துறமா கஷ்டம்? என் சொந்த பந்தத்துக்குள்ள சொன்ன எம்பிட்டு அசிங்கம் தெரியுமா? கல்யாணம் ஆகி 1 வாரம் கூட முழுசா முடியல. கழுத்துல போட்ட மஞ்ச கயிறு கூட இன்ன வரைக்கும் காயல. அப்படி இருக்கும்போது இவன் முழுகாம இருக்கேன்னு சொன்னா என் சொந்த பந்தம் என் முகத்துல காரி துப்ப மாட்டாங்க. ஏங்க அது வந்து ஏமா, ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்குது, ஒரு விஷயம் தப்பா இருக்குன்னா அது சொல்லாம இப்படி மறைச்சு எல்லாத்தையும் பண்றீங்களே, உங்களுக்குலாம் இதெல்லாம் வெக்கமா இல்லை? ஏமா நீயும் ஒரு பையனை பெற்றிருக்க, என் வீட்டில் இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருந்து அதை மறைச்சு உன் வீட்டு பையனுக்கு நான் கட்டி வச்சிருந்தா கம்முன்னு இருப்பீங்களா? இல்ல உன் வீட்டு மருமவள இந்த மாதிரின்னு வந்து வீட்டுல இருந்திருந்தா நீ எல்லாம் கம்முன்னு இருந்திருப்பியா? என்ன ஆட்டம் கட்டி ஒரு வழி ஆக்கியிருப்பீங்க. சம்மந்தியம்மா வாத்தியால கொட்டாதீங்க சம்மந்தி, தேடு கொட்டுற மாதிரி இருக்கு. ஏங்க உங்களுக்கு இது மட்டும் தானே வலிக்குது? உங்க பொண்ணால என் பையன் வீட்டுக்கு கூட வராம இருக்காங்க. குடி கிடின்னு இத்தனை வருஷத்துல ஒரு நாள் ஒரு தப்பு தண்டாவுக்கு போகாத பையன் இந்த பிள்ளைய கட்டிக்கடான்னு நான் சொன்னி கை நீட்டின ஒரே காரணத்துக்காக உங்க வீட்டு பொண்ணைய கட்டிக்கணும்னு நினைச்சதுக்கு அவன் இன்னைக்கு குடிகாரனா வீட்டு பக்கம் வராம இருக்கிறாங்க. நான் 10 பிள்ளைய பெற்று வைக்கலங்க, 1 போனா 1 பரவாயில்ல இருக்குதேன்னு சொல்லி சமாதானப்படுத்துறதுக்கு ஒன்னே பெற்று கண்ணுன்னு பெற்று வச்சிருக்கேன். இன்னைக்கு வீட்டுக்கு கூட வராம குடிச்சிட்டு திரிகிறான்னு 4 பேர் சொல்லும் போது அசிங்கமா இருக்குமா? அசிங்கமா இருக்குது. கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பையன் குடிக்கிறானா அவன் காதல்ல தோல்வி அடைஞ்சிருக்கான் போல இருக்கு, இல்ல பெத்தவங்க சரியில்லைன்னு சொல்லலாம். கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு பையன் குடிக்கிறானா அதுக்கு காரணம் யாரு? பொண்டாட்டி சரியில்லைன்னு தானே அர்த்தம். இங்க பாருங்க, உங்ககிட்ட எல்லாம் பேசி எங்களுக்கு வந்துட்டு தலைவலி தான் வரும். தயவு செஞ்சு உங்க பிள்ளைய கூட்டிக்கிட்டு கிளம்பிருங்க. அவன் இனிமே எங்க குடும்பத்துக்கு வேண்டவே வேண்டாம். சம்மந்தி இப்படி சொன்னா எப்படிங்க? உங்க குடும்பத்தை நம்பி தானங்க பொண்ணு கட்டி கொடுத்துருக்கோம். உங்க வீட்டு பொண்ணு இப்படி இருந்தா இப்படி சொல்லுவீங்களா? இங்கே பாருங்க, என் பொண்ணு மட்டும் இப்படி இருந்தான்னு வைங்க, அவளை இப்படி கட்டி கொடுத்தா அடுத்த குடியை கெடுக்க மாட்டேன். கஷ்டமோ நஷ்டமோன்னு என் தலையோட வச்சு நான் சுமந்துக்கிட்டு போவேன். யாரோ ஒரு பிள்ளைக்கு என் பையன் அப்பாவாகிறதா? யாரோ வீட்டு வாரிசு என் வீட்டு வாரிசு ஆக முடியுமா? ஒழுங்க மரியாதையே சொல்லிவிட்டேன், போயிருங்க. தயவு செஞ்சு உங்க பிள்ளைய கூட்டிகிட்டு போயிருங்க. டைவர்ஸ் நோட்டீஸ் உங்க வீட்டுக்கு அனுப்புறோம், கையெழுத்த போட்டு அனுப்புங்க சொல்லிட்டேன். ஊரை கெடுக்கும், ஆமா வீட்டை கெடுக்கணும். சரியால போச்சு. அடியே உள்ளுக்குள்ள உட்காந்து முட்டை விட்டுக்கிட்டு இருக்கிறவளே, வெளியே வாடி. உங்க ஆக்கால் அப்பனு வந்துட்டாங்க, உன் மூட்டை முடிச்ச கட்டிக்கிட்டு கிளம்புடி. பாருங்க, இன்னொரு தடவை ஒரு வார்த்தை பேசுனீங்க அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நான் எதுக்கு போகணும்? இது என் புருஷன் வீடு, என்னை யாரும் எங்கேயும் அனுப்ப முடியாது. முறைப்படி தாலி கட்டிக்கிட்டு வந்திருக்கேன். ஆத்தாடியாத்தா, நான் கூட என் பொண்டாட்டி உன்னை திட்டும் போதெல்லாம் பாவம் புள்ள பூச்சி மாதிரி இருக்கேன் இந்த புள்ள, இப்படி இவ பண்றாளே வைக்கிறாளுன்னு அவளை திட்டேன். ஆனா உனக்கு சரியான அழுத்தமா என் பொண்டாட்டி. நீ தப்பு பண்ணுவ, அதுக்கு நாங்க சுமையை ஏத்துக்கணுமா? எங்களுக்கு அந்த தலையெழுத்து கிடையாது. ஒழுங்க மரியாதையா போயிரு சொல்லிட்டேன். யோ நல்லா வெள்ளையும் சொல்லையுமா தெரியறதானே? இந்த மாதிரி ஒரு பிள்ளை எங்க தலையில கட்டி வச்சுட்டு நீ நிம்மதியா இருப்ப, நாங்க காலம் முழுக்க சுமந்துக்கிட்டு கிடக்கணுமா? பாருங்க, இந்த குழந்தைக்கு அப்பா வேற யாரும் இல்லை, உங்க பையன் தான். கல்யாணத்துக்கு முன்னாடி அவரு தான் என்னை அங்கே கூட்டிகிட்டு போவோம், இங்கே கூட்டிகிட்டு போவோம், ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போவோம்னு எல்லாம் பண்ணாரு. என்னமோ தப்பெல்லாம் நான் பண்ண மாதிரி பேசுறீங்க. உங்க பையன் தான் இதுக்கெல்லாம் காரணம். ஐயோ 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 ஐயோ, உன் வாயில புழு முளைக்க எப்படி பேசுறா பாத்தீங்களா? என் புள்ளைய ஒண்ணு நான் அப்படி வளர்க்கறடி. என் வீட்லயே என்ன அப்படியெல்லாம் வளர்க்க. ஏய்
ஏற்கனவே நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்தவ தானே, என்னமோ நடிச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்கிறவ. உன் வந்தவளெல்லாம் ஏற்கனவே எங்களுக்கு தெரியும். இந்த ஆளுக்கு சொன்னதான் கேட்கவே இல்லை. ஒழுங்கு மரியாதை வெளியே போடி. ஓஹோ, நான் வெளியே போகணும் அவ்வளோதானே? நான் வெளியே போனால் சும்மா போக மாட்டேன். போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து உங்கள் குடும்பத்தையே உண்டுலன்னு ஆக்குவேன். இந்த குழந்தைக்கு காரணம் உங்கள் பையன்தான். அப்படி இருக்கும்போது நான் பயப்படணுன்ற எந்த அவசியமும் எனக்கு கிடையாது. வாடி அம்மா வா. நீ என்ன பண்ணணுமோ எங்க போகணுமோ போ, நாங்களும் போறோம். அப்படிதானே? போகிறது சும்மா போக மாட்டேன். உங்கள் குடும்ப மான மரியாதையை வாங்காமல் போக மாட்டேன். என்னை இத்தனை நாள் அடித்து துன்புறுத்தினதுக்கும் இந்த குழந்தைக்கு காரணமே உங்கள் பையன்தான். அவனை நான் சும்மா விட மாட்டேன் சொல்லிட்டேன். என்ன பண்ணணுமோ பண்ணடி, போடி. அப்பா வாங்க. இதுக்கப்புறமா இங்கே நிற்கிறதுனால ஒரு பயனும் இல்லை. இவங்களை எங்கே அடிக்கணுமோ அங்கே அடிப்போம். அதுக்கப்புறம் தன்னை பல கூட்டிகிட்டு வருவாங்க என்னைய. என் பொண்ணே வந்துட்டாலே, என்னம்மா இவ்வளோ நேரம் நேரங்களமா வரமாட்டியா? பா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுப்பா பஸ்ஸுக்கு. அங்க துணி எடுத்து வச்சிருக்கான் உன் தம்பி. போ அந்த சேலையை சீக்கிரம் கட்டிட்டு வா. சேலையா? எதுக்குமா? எதுக்கு? ஏன்னா 1000 கேள்வி கேட்பான். உன்னை பார்க்கறதுக்கு மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வந்திருக்காங்கடி. அம்மா என்னம்மா நடக்குது? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம என்னம்மா பண்ணி வச்சிருக்கீங்க? ஆமா, உனக்கு பொண்ணு பார்க்கறேன், மாப்பிள்ளை வீடு வராங்க அப்படின்னு சொன்னா எதுக்கும் வேண்டாம் வேண்டான்னுவ. அதான் உங்ககிட்ட சொல்ல முடியல ஒன்றும் இல்லை. போய் கிளம்பி வா. ஏமா பொண்ணை ஏற்கனவே ஃபோட்டோவில் பார்த்தாச்சு. சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான் பொண்ணை பார்க்க வந்தது. பொண்ணு எப்படி இருக்கோ அந்த மாதிரி பார்த்தா போதும். பெயிண்டிங்கு ஒரு 4-5 கோட்டிங் அடிச்சுட்டு வந்து நிறுத்தி அதெல்லாம் தேவையே இல்லை. பொண்ணு நார்மலாக இருக்கட்டும், அது போதும். அதுக்குன்னு இல்லைங்க, பொண்ணு பார்க்க வரனா ஒரு முறை இருக்கு இல்லைங்களா? ஏற்கனவே மணி 6 ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் பொண்ணு போய் ஃப்ரெஷ்அப் ஆகி சாரி கட்டி மறுபடியும் வரத்துக்கு எப்படி 1 hour பக்கமாக ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம பேச வேண்டிய நினச்சதையே பேச முடியாமல் போயிடும். அதெல்லாம் ஒன்றும் வேணாம், பொண்ணு நார்மலாக இருக்கட்டும், அது போதும். சரிங்க. ஏற்கனவே நாங்கள் பொண்ணு பிடிச்சதுனால தான் வந்திருக்கோம். பொண்ணுக்கு திடுதுப்புன்னு நீங்கள் சொல்லவும் அவங்களுக்குமே கொஞ்சம் இதாக இருக்கும். ஸோ நீங்கள் அதை என்னன்னு கேட்டு சொல்லுங்கள். மற்றபடி எங்களுக்கு எந்த குறையும் கிடையாது. நீங்கள் பொண்ணுக்கு நகை போடணும், அதை போடணும், இதை போடணுன்ற எந்த அவசியமும் இல்லை. மாப்பிள்ளை எங்ககிட்ட சொன்னார், சாதாரண குடும்பம் தான், நம்ம அதை இதுன்னு எதிர்பார்க்க வேணாம், நல்ல குடும்பம், நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணாக இருக்குன்னு சொன்னார். அதுக்காக தான் இங்கே பொண்ணு எடுக்கணும்னு வந்தோம். நீங்கள் கட்டின சிலையோட பொண்ணை அனுப்புனா போதும். சரிங்களா? நாங்கள் பொண்ணு பெற்றவங்க, எதுவும் செஞ்சு தானேங்க ஆகணும். இங்கே பாடுங்க, கடவுள் புண்ணியத்தில் எங்களுக்கு எந்த குறையும் கிடையாது. எல்லாமே கடவுள் அல்ல கொடுத்துருக்காரு. நாங்கள் அந்த எந்த கஷ்டமும் படாமல் தான் நாங்கள் பொண்ணை வச்சுக்கணும்னு நினைக்கிறோம். பொண்ணுக்கு படிப்பு கொடுத்துருக்கீங்களா, அது போதும். நீங்கள் நகை நட்டுன்னு எதுவும் போட வேணாம். கல்யாணத்துக்கு அப்புறம் வேலைக்கு போட்டோம், அவங்களுக்கு தேவையானது அவங்க பார்த்துப்பாங்க. சரிங்களா? சரிங்க. ஐயோ கடவுளே, எனக்கு இங்கே என்ன நடக்குதுன்னே ஒன்றும் புரியல. என்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் இவ்வளோ பெரிய வேலை இந்த அம்மாவும் அப்பாவும் பார்த்து வச்சுருக்காங்க. இப்போ நான் அரவிந்துக்கு என்ன பதில் சொல்லுவேன்? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்றது எப்படி வீட்டுக்கு சொல்லுவேன்? ஐயோ, 2 இடத்துலையும் இப்படி போட்டு எங்களை நெருக்கிறாங்க. நாங்கள் 2 பேரும் என்ன பண்ண போகிறோன்னே தெரியலையே.